அதுவும் பெருசுதான். ஒரே ஒரு கேள்வி, எப்பவாவது உங்களை ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ள உங்களை அந்த ஹெட்போன் போட்டு மைக் முன்னாடி ஏதாவது பேச வச்சிருக்காரா, பாட வச்சிருக்காரா? பாட வச்சிருக்காங்களே. நான் வேண்டாம் சொன்னா கூட மன்னன்ல வந்துட்டு மன்னன்ல எஸ் எஸ் மன்னன்ல வந்து பிரமாதமா அவர் ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? கொஞ்சம் எங்களுக்கா பாடுவீங்களா? பாடினதே வந்து 6 லைன் தான். அது 6 மணி நேரம் ஆச்சு. இப்ப ஞாபகம் இருக்கா 2 லைன்? சாரியா? சாரி. சரி, இப்போ ஒண்ணு மட்டும் கேக்குறேன். ராஜா சார் பாட்டு எத்தனையோ இருக்கு, 1000 படங்கள், 6000 பாடல்களுக்கு மேல. ஏதாவது ஒரு பாட்டு உங்க மனசுல நிக்கிறது, ஏதாவது சொல்ல முடியுமா? எத்தனையோ பாட்டுகள், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க போதும். எத்தனையோ. அதாவது வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு முரட்டுக்காளி பொதுவாக என் மனசு அதை விட வந்து ஒரு பாட்டு வேணுமா? இப்போ ராமனே ஆண்டாலும் இப்ப கூட அந்த பாட்டு வந்தாலும் இதாயிட்டு இருக்கு. ஊரே தெரிஞ்சுக்கிட்ட அதை விட ஒரு சாங்கா. அதுக்கப்புறம் வந்து காதலில் தீபம் அது ஒரு பாட்டு. பட் 100% உண்மையா சொல்லணும், எம் படங்களை விட கமல்ஹாசன் படங்களுக்கு நல்ல மியூசிக் போட்டு உண்மையா சொல்லிட்டேன். உங்ககிட்டே சொல்லியிருக்கேன். எப்பவுமே இவர் அப்படி சொல்லுவாரு. அவரும் வந்து என்ன இருந்தாலும் நீங்க அவருக்கு தான் நல்லா பாடுறீங்க அவரு சொல்லுவாரு. இல்ல என்ன நம்புறீங்கல்ல நீங்க? நான் உங்களை தான் நம்புறேன். சரி, எனக்கு தெரியும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு எனக்கு தெரியும். இல்ல அப்படி இல்ல, எனக்கு வந்து மியூசிக் தான். அது யாருக்கு போடுறேன்னு இல்ல. ஏன் ராமராஜன் படத்துக்கு போடலையா? மோகனுக்கு மைக் மோகன் பேர் வச்சுக்கல நீங்க. நான் சொன்னது நமக்கு பாட்டுல வித்தியாசமே கிடையாது. உங்களுக்கு போட்டா ஆனா சுவாமி நான் சொன்னது கமலஹாசனுக்கோ எனக்கும் சண்டை வந்தாச்சு சாமிக்குள்ள. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க 2 பேருக்கும் இருக்கிற சின்ன அந்த பிரேம கலகம்னு